ஆசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம 6th சயின்ஸில் டேர்ம் 2லேருந்து ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் கொஷின் எதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கு நம்ம டெஸ்ட்டும் எழுதிட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு 3 லெசன், அதாவது காற்று, செல், உறுப்பு மண்டலங்கள், இந்த 3 லெசன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 3 லெசனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், ஒவ்வொரு லெசனுக்கும் 20 பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் எந்த மாதிரி கூற்று காரணங்கள் கேட்பாங்க அப்படின்றதும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். கூற்று காரணம் எடுக்க எங்கே வாய்ப்பு இருக்கோ அதை தொகுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு லெசன்னா எதெல்லாம் முக்கியமாக பார்க்கணுன்னா, ஒவ்வொரு லெசன்லேயும் இருக்கிற பாக்ஸ் ஐட்டம், அந்த பாக்ஸ் ஐட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்ஸ் ஐட்டம் ப்ளஸ் நினைவில் கொள்க ப்ளஸ் புக் பேக் கொஷின் ஆன்சர், அது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது கூட நாம் கொடுக்குற கொஷின்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு எந்த லெசன் பார்க்க போகிறோன்னா மனித உறுப்பு மண்டலங்கள். அந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஃபஸ்ட்டு நம்ம மனித உறுப்பு மண்டலங்கள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் படிக்கக்குள்ளமே சரி, புக்கில் ஃபஸ்ட்டு மனித உறுப்பு மண்டலங்கள் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் செல், அந்த லெசன் படிச்சிருங்க. அதுக்கப்புறமா காற்று, அது படிங்க. இப்படி எது இம்பார்ட்டனோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுட்டு போகும்போது நம்ம ஓரளவு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு கூற்று காரணம் பார்க்கலாம். கூற்று: தசை மண்டலம் நமது உடலுக்கு வடிவத்தையும் ஆதாரத்தையும் வழங்குகிறது. காரணம்: தசைகள் சுருங்கி விரியும் தன்மை கொண்டவை, இது இயக்கத்திற்கு உதவுகிறது. இதில் கூற்றை கவனிங்க. தசை மண்டலம் தான் நம்மளோட உடலுக்கு வடிவத்தையும் ஆதாரத்தையும் தருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று தவறு. ஏன்னா நம்ம உடம்புக்கு வடிவத்தையும் ஆதாரத்தையும் தர்றது எலும்புகள். இங்கே கீழே கொடுத்துருப்ப பாருங்கள். கூற்று தவறு, காரணம் சரி. ஏன்னா எலும்பு மண்டலமே உடலுக்கு வடிவத்தையும் ஆதாரத்தையும் தருகிறது. ஆனால் காரணம் சரி. தசைகள் சுருங்கி விரியும் தன்மை கொண்டவை, இது இயக்கத்திற்கு உதவுகிறது. இயக்கத்துக்கு எது உதவுதுன்னா தசைகள். அப்போ உடலுக்கு வடிவத்தை தர்றது, அதாவது வடிவத்தையும் ஆதாரத்தையும் தர்றது எலும்பு மண்டலம். சுருங்கி விரியும் தன்மையினால இயக்கத்திற்கு உதவுவது தசைகள், சரிங்களா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கூற்று: நமது இதயம் 4 அறைகளை கொண்டது. காரணம்: இது ஆக்சிஜன் உள்ள மற்றும் ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை தனித்தனியாக பிரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே சரிதான். நமக்கு பார்க்கக்குள்ளே தெரியுது இல்லைங்களா? கூற்று, காரணம் இரண்டுமே சரி. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கூற்று: சிறுநீரகங்கள் இரத்தத்தை சுத்திகரிக்கும் முக்கிய உறுப்பாகும். காரணம்: இரத்தத்தில் உள்ள தேவையற்ற கழிவுகளை சிறுநீராக வெளியேற்றுகின்றன. இதுமே கூற்று, காரணம் ரெண்டுமே கரெக்டு. நெக்ஸ்ட் கூற்று: விலா எலும்புக்கூடு இதயம் மற்றும் நுரையீரல்களை பாதுகாக்கிறது. காரணம்: இவை மென்மையான உள் உறுப்புகள் என்பதால் பாதுகாப்பு கவசம் தேவைப்படுகிறது. இப்போ கூற்று, காரணம் ரெண்டுமே கரெக்ட். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட இதயத்தையும் நுரையீரல்களையும் எது பாதுகாக்குதுன்னா விலா எலும்புக்கூடு, சரிங்களா? இதுதான் பாதுகாக்குது. நீங்கள் கை வச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் அந்த விலா எலும்புக்கூடு தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் லங்ஸும் ஹார்ட்டும் இருக்கும். இது காரணம் என்னென்னா இதோட மென்மையான உள்ளுறுப்புகள். இதுக்கு காரணம் என்னென்னா இந்த இதயம், லங்ஸ் எல்லாமே ரொம்ப மென்மையான உள்ளுறுப்புகள். அப்போ பாதுகாப்பு கவசமாக செயல்படுறது எது அப்படின்னு பார்த்தா விலா எலும்புக்கூடு, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். உமிழ்நீரில் நொதிகள் உள்ளன. கூற்று: உமிழ்நீரில் நொதிகள் உள்ளன. காரணம்: இவை சிக்கலான உணவுப் பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்ற உதவுகின்றன. அப்போ கூற்று, காரணம் ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பார்க்க போகிறோம். இது அப்படியே நான் உங்களுக்கு மேட்சாகவே கொடுத்துருக்கேன். ஆனால் டெஸ்ட்டில் இந்த மாதிரி மேட்சாக வராது, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நுரையீரல்கள் சுவாச மண்டலம். நுரையீரல்கள் சுவாச மண்டலம். இதயம் இரத்த ஓட்ட மண்டலம். ஏன்னா இதயத்தில் தான் நல்ல அந்த சுத்தமான ரத்தம் அசுத்த ரத்தம்னு பிரிக்கிற இடம் இதயம்தான். அப்போ இதயம்தான் இரத்த ஓட்ட மண்டலம், சரிங்களா? சிறுநீரகம் கழிவு நீக்க மண்டலம். சிறுநீரகம் கழிவு நீக்க மண்டலம். மூளை தான் நரம்பு மண்டலம். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்குமே நரம்பு தூண்டலை கடத்தக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் மூளை. அப்போ மூளை தான் நரம்பு மண்டலம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக தொகுப்பு 2. பித்த நீர். பித்த நீர் எங்கே உற்பத்தி ஆகுது? கல்லீரலில். பித்த நீர்னா கல்லீரல். உமிழ்நீர். உமிழ்நீர் சுரப்பி. பித்த நீர் கல்லீரல். உமிழ்நீர் சுரப்பி. இறப்பை சாறு இரப்பை, சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு MCQ. நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கேன். பட் நம்ம டெஸ்ட் வைக்கும்போது 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகின்றன? இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நம்மளோட எலும்பு மஞ்சையில் தான் இரத்த சிவப்பணுக்கள் உருவாகின்றன. நெக்ஸ்ட்டு நமது உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு எது? அதாவது நம்ம தொடை எலும்பு தான் மிக நீளமான எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் பீமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
நம்ம உடலில் மிக நீளமான எலும்பு, அது மட்டும் இல்லாமல் நல்ல வலிமையான எலும்பும் அதுதான், தொடை எலும்பு. செரிக்கப்பட்ட உணவு எங்கு உறிஞ்சப்படுகிறது? உணவு செரிக்கப்பட்டுச்சுன்னா அது சிறுகுடலில் தான் சத்துக்கள் உறிஞ்சப்படுது. சரிங்களா? செரிக்கப்பட்ட உணவு எங்கு உறிஞ்சப்படுதுன்னா சிறுகுடலில். அதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த மலதுவாரம் வழியாக வெளியே வர்றதுக்கான பகுதிக்கு போகும். நெக்ஸ்ட்டு வேஸ்டேஜ் எல்லாம். மூளையை பாதுகாக்கும் கவசத்தின் பெயர் என்ன? மூளையை பாதுகாக்கும் கவசத்தின் பெயர் மண்டையோடு. மண்டையோட்டுக்குள்ளே தான் மூளை இருக்குது. நெக்ஸ்ட்டு உடலின் மிகச்சிறிய எலும்பு எங்கு அமைந்துள்ளது? நடுசெவி. இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கவடி எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவுமே கேட்ட கொஷின், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுவாச கட்டுப்பாட்டு மையமாக செயல்படும் உறுப்பு எது? மூளை, முகுலம். மூளையில் இருக்க அந்த முகுலம் பகுதி அதுதான் சுவாச கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுது. மூளையை வந்து பிரிப்பாங்க இல்லைங்களா, முன்மூளை, பின்மூளை, முகுலம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மூளையில் முகுலம் பகுதி தான் சுவாச கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுது. நெக்ஸ்ட்டு மனித உடலில் உள்ள மிக உறுதியான பகுதி எது? எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா பற்களில் இருக்க எனாமல். நம்ம பல்லில் இருக்க எனாமல் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான பகுதி. இரத்தத்தை இதயம் மற்றும் நுரையீரலில் இருந்து உடலின் பிற பகுதிகளுக்கு எடுத்து செல்பவை எவை? தமனிகள். இரத்தத்தை ஹார்ட்லேருந்து லங்ஸு, அப்புறம் அந்த கல்லீரல், மண்ணீரல் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லா பகுதிக்கும் எடுத்துகிட்டு போகிறது எதுனா தமனிகள். நமது உடலில் உள்ள கழிவுநீக்க மண்டலத்தின் முக்கிய உறுப்பு எது? சிறுநீரகம். இது எல்லாருக்குமே தெரியும். நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படும் வேதிப்பொருள் ஹார்மோன்கள். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஹார்மோன்கள் எதை சுரக்குதுன்னா, அதாவது நாளமில்லா சுரப்பிகளால் தான் ஹார்மோன்கள் சுரக்கப்படுது. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. முதுகெலும்பு தொடரில் மொத்தம் எத்தனை எலும்புகள் உள்ளன? 33. முதுகெலும்பு தொடரில் மொத்தமாக 33 எலும்புகள் இருக்குது. இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தவர், இது இம்பார்ட்டன்ட், வில்லியம் ஹார்வி. இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வி. தசைகளை எலும்புகளுடன் இணைக்கும் திசுவின் பெயர் என்ன? தசைநாண்கள். தசைகளை எலும்புகளுடன் இணைக்கும் திசுவின் பெயர் தசைநாண்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் எதுனா செல் லெசன்லேருந்து இப்போ பார்க்க போகிறோம். அதில் இருக்க கூற்று காரணம் பார்க்கலாம். கூற்று: செல்கள் உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயலழகாகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட்டு. இந்த கூற்று கரெக்டு. காரணம்: செல்கள் ஒன்றிணைந்து திசுக்களையும், திசுக்கள் ஒன்றிணைந்து உறுப்புகளையும் உருவாகின்றன. இது நமக்கு சார்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு செல்லு, அதுக்கப்புறம் திசு வரும். இந்த திசுக்கள்லாம் ஒன்றிணைந்து தான் உறுப்புகளாக வரும். சரிங்களா? அப்போ திசுக்களோட தொகுப்பு தான் உறுப்புகள். அதாவது கிட்னி, லங்ஸு, ஹார்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் குறிப்பிட்ட திசுக்களால் ஆனது. சரிங்களா? அந்த திசுக்கள் எல்லாமே செல்களால் ஆனது. அப்போ செல்களோட தொகுப்பு திசுக்கள், திசுக்களோட தொகுப்பு உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட்டு கூற்று: புரோகாரியோட்டிக் செல்கள் நன்கு வளர்ச்சியடைந்த உட்கருவை கொண்டவை. காரணம்: பாக்டீரியாக்கள் புரோகாரியோட்டிக் செல்லிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதில் வந்து கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. ஏன் கூற்று தவறு அப்படின்னா, ப்ரோகேரியோட்டிக் செல்களில் உட்கருவே கிடையாது, அதாவது தெளிவான உட்கருவே கிடையாது. ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ப்ரோகேரியோட்டிக் செல்கள் நன்கு வளர்ச்சி அடைந்த உட்கருவை கொண்டவைன்னு கொடுத்துருப்போமா? அப்போ இது தப்பு, ஏன்னா அதில் உட்கரு இல்லை. அப்போ பாக்டீரியான்றது ஒரு ப்ரோகேரியோட்டிக் செல், அதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க, அது கரெக்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கூற்று: தாவர செல்களில் செல் சுவர் உள்ளது, ஆனால் விலங்கு செல்களில் இல்லை. இது கரெக்டு. தாவர செல்லில் மட்டும்தான் செல் சுவர் இருக்குது, ஆனால் விலங்கு செல்லில் செல் சுவர் கிடையாது. செல் சுவர் வந்து தாவரங்களுக்கு எதுக்காக செல் சுவர் இருக்குன்னா, அந்த செல் சுவர் தான் தாவரங்களுக்கு வந்து வலிமையையும் பாதுகாப்பையும் தருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு கூற்று: மைட்டோகாண்ட்ரியா செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம்: இது வந்து செல்லிற்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று வந்து இங்கே தவறு, ஏன்னா உட்கருவே செல்லின் கட்டுப்பாட்டு மையம், மைட்டோகாண்ட்ரியா வந்து செல்லின் ஆற்றல் மையம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? செல்லோட கட்டுப்பாட்டு மையம் எதுன்னு கேட்டால் அது வந்து உட்கரு. சரிங்களா?
ஆனால் செல்லிற்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்கிறது மைட்டோகாண்ட்ரியா தான். சரிங்களா? அதனால தான் செல்லிற்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்கிறதுனால தான் மைட்டோகாண்ட்ரியாவை செல்லோட ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ செல்லோட கட்டுப்பாட்டு மையம் உட்கரு, செல்லோட ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு செல் உயிரினங்களில் வெறும் கண்களால் பார்க்கக்கூடியவை. கூற்று: ஒரு செல் உயிரினங்கள் வெறும் கண்களால் பார்க்கக்கூடியவை. காரணம்: அமீபா ஒரு செல் உயிரினமாகும். கூற்று இங்கே தவறு. ஒரு செல் உயிரினத்தை கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு செல் உயிரினங்களை நுண்ணோக்கியால் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த குளத்துலலாம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாண்ட் வாட்டரை எடுத்து டெஸ்ட் பண்ணால் அதில் நிறைய ஒரு செல் உயிர்கள், கிளாமிடோமோனஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு செல் உயிரினங்களை நுண்ணோக்கியால் மட்டும்தான் பார்க்க முடியும், வெறும் கண்களால் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு இதில் இருக்க மேட்சிட் பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள். செல்லோட ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு. செல்லின் வாயில்னு எதை சொல்கிறாங்கன்னா செல் சவ்வு. செல்லின் சேமிப்பு கிடங்கு நுண்குமிழ்கள். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்லோட ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா, செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு, செல்லின் வாயில் செல் சவ்வு, செல்லின் சேமிப்பு கிடங்கு நுண்குமிழ்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் மேட்சிட்டு தாவர செல் மட்டும், அதாவது பசுங்கணிகம் இருக்கும். விலங்கு செல்ல, அதாவது தாவர செல்ல பசுங்கணிகம் எங்கே இருக்குமா? தாவர செல்களில் மட்டும்தான் காணப்படும் பசுங்கணிகள். சரிங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். பசுங்கணிகம் தாவர செல்களில் மட்டும்தான் இருக்கும், விலங்கு செல்லில் இருக்காது. சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்களில் மட்டும்தான் இருக்கும், தாவர செல்களில் இருக்காது. இதை கொஷினாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, விலங்கு செல்களில் மட்டும் காணப்படுவது எதுன்னு கொடுத்துட்டு இந்த பசுங்கணிகம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்களில் மட்டும்தான் இருக்கும், தாவர செல்களில் இருக்காது. செல்லின் உணவு தொழிற்சாலை பசுங்கணிகம், அதாவது தாவர செல்லோட உணவு தொழிற்சாலை எதுனா பசுங்கணிகம். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். முதலில் செல் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் ராபர்ட் ஹூக் தான் ஃபஸ்ட்டு செல் அப்படின்ற சொல்லை பயன்படுத்தினார். நெக்ஸ்ட்டு செல்லின் நகரும் பகுதி அல்லது செல்லின் உட்பகுதி என்று அழைக்கப்படுவது சைட்டோபிளாசம் தான் செல்லோட நகரும் பகுதி அல்லது செல்லின் உட்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூகாரியோட்டிக் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எது? உட்கரு. தாவர செல்லிற்கு வடிவம் மற்றும் உறுதியை தரும் பகுதி எது? செல் சுவர். முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? செல் சுவர். ஒளிச்சேர்க்கைக்கு உதவும் செல்லின் உறுப்பு எது? பசுங்கணிகம் இல்லைன்னா ஒளிச்சேர்க்கையே நடைபெறாது. சரிங்களா? இதில் தான் கிரானாக்கள் அப்படிலாம் வரும். சரிங்களா? அப்போ ஒளிச்சேர்க்கைக்கு உதவும் செல்லின் உறுப்பு எதுனா பசுங்கணிகம். செல்லின் அளவை அளக்க பயன்படும் அலகு எது? இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செல்லோட அளவை அளக்கிறதுக்கு பயன்படுறது எதுனா மைக்ரான் அப்படின்றது, அதாவது மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செல்லோட அளவு, அதோட ஹைட்டு, அதோட நீளம் அதெல்லாம் அளக்கிறதுக்கு பயன்படுறது எதுனா மைக்ரான் அல்லது மைக்ரோமீட்டர், அதோட அலகுக்கு பேர். நமது உடலில் உள்ள மிக நீளமான செல் எது? நரம்பு செல். நம்ம உடம்புலே மிக நீளமான செல் எதுனா நரம்பு செல். ப்ரோகாரியோட்டிக் செல்லிற்கு ஒரு உதாரணம் முன்னாடியே நம்ம பார்த்தோம், பாக்டீரியா. யூகாரியோட்டிக் செல்லிற்கு ஒரு உதாரணம் தாவர செல், விலங்கு செல், பூஞ்சைகள். இது எல்லாமே யூகாரியோட்டிக் செல். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, ப்ரோகாரியோட்டிக் செல்னால் ஒரு செல் உயிரிகளில் வரும், யூகாரியோட்டிக்னா பல செல் உயிரிகளில் வந்துடும். நெக்ஸ்ட்டு செல்லின் உள்ளே மற்றும் வெளியே பொருட்களை கடத்த உதவும் உறுப்பு எதுனா எண்டோபிளாச வலைப்பின்னல். இது இம்பார்ட்டன்ட். செல்லோட உள்ளேயும் வெளியேயும் பொருட்களை, அதாவது நீராகட்டும் கனிமங்களாகட்டும் இந்த மாதிரிலாம் கடத்த உதவுற உறுப்பு எதுனா எண்டோபிளாச வலைப்பின்னல். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விலங்கு செல்களில் செல் சுவருக்கு பதிலாக வெளிப்புற எல்லையாக இருப்பது பிளாஸ்மா சவ்வு. நாம் பார்த்தோம் இல்லைங்களா? செல்லுக்கு செல் சுவர் இருக்குது, அந்த செல் சுவர் தான் உறுதியையும் பாதுகாப்பையும் அளிக்குது அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்போ செல்லுக்கு அது அளிக்குது, அதாவது தாவர செல்லுக்கு செல் சுவர் இருக்கிற மாதிரி விலங்கு செல்லுக்கு என்ன இருக்குன்னா பிளாஸ்மா சவ்வு. சரிங்களா? பிளாஸ்மா சவ்வு தான் செல் சுவருக்கு பதிலாக, அது செல் சுவர் கிடையாது, செல் சுவருக்கு பதிலாக வெளிப்புற எல்லையாக இருக்கிறது பிளாஸ்மா சவ்வு. ராபர்ட் ஹூக் எந்த ஆண்டு செல்லை கண்டறிந்தார்? 1665. 1665 தான் ராபர்ட் ஹூக் செல்லை கண்டுபிடிச்சாரு. தாவர செல்லில் மிக பெரிதாக காணப்படும் உறுப்பு எது? நுண்குமிழ்கள்.
நீங்கள் தாவர செல் பார்த்துருக்கீங்களா? இந்த ஷேப்பில் இப்படி இருக்குங்களா? இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல உருண்டையாக ஒன்று பெருசாக இருக்கும் பாருங்கள், அதுதான் நுண்குமிழ்கள். தாவர செல்களில் மிக பெரிதாக காணப்படுற உறுப்பு எதுனா நுண்குமிழ்கள். நெக்ஸ்ட்டு இப்போ காற்று லெசன் பார்க்க போகிறோம். சரிங்களா? காற்று இந்த லெசன்லேருந்து கூற்று காரணம் அப்புறம் பொறுத்துக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் இது எல்லாமே பார்க்கலாம். கூற்று: வளிமண்டலம் பூமியை ஒரு போர்வை போல மூடியுள்ளது. காரணம்: இது சூரியனிடமிருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் கதிர்களிலிருந்து பூமியை பாதுகாக்கிறது. இங்கே கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. ஏன்னா வளிமண்டலம் தான் ஒரு போர்வை மாதிரி செயல்படுது, அதுதான் மேலே அப்படியே மூடி இருக்கு. ஏன்னா யூவி கதிர்கள்லாம் உள்ளே வரும் இல்லைங்களா, புற ஊதா கதிர், அக ஊதா கதிர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையும் சூரியன்கிட்டருந்து வர்ற தீங்கு விளைவிக்கிற கதிர்களெல்லாம் ஃபில்டர் பண்ணி பூமியை பாதுகாக்கிறது எதுனா வளிமண்டலம். அதனால தான் வளிமண்டலத்தில் ஓட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைட்ரோ கார்பன் இதோட பயன்பாடுகளை குறைக்கிறது மூலமாக வளிமண்டலத்தை பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட்டு கூற்று: மலை ஏறுபவர்கள் தங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை உருளைகளில் எடுத்து செல்வர். மேலே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரித்து கொண்டே செல்லும். இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று சரிங்களா? ஏன்னா மலை ஏறுறவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும். காரணம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வளிமண்டலத்தில் மேலே போகும்போது ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்குமா. ஆக்சிஜன் அளவு அதிகரிச்சதுன்னா அவங்க எதுக்குன்னு ஆக்சிஜன் கேஸ் அந்த உருளை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே மேலே ஏறும்போது ஆக்சிஜனோட அளவு தானாகவே ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அதனால தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. மேலே செல்ல செல்ல காற்றில் ஆக்சிஜனோட அளவு கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் வாயு தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது. காரணம்: நைட்ரஜன் வாயு எரியும் தன்மை கொண்டது. ஆக்சுவலாக இங்கே கூற்று சரி, தாவரங்களோட வளர்ச்சிக்கு நைட்ரஜன் வாயு இம்பார்ட்டன்ட். நைட்ரஜன் வாயு தாவரங்களோட வளர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ட். ஆனால் காரணம் தப்பு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நைட்ரஜன் வாயு எரியும் தன்மை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நைட்ரஜன் எரியாத மற்றும் எரிய துணை புரியாத வாயு. நைட்ரஜன் கண்டிப்பாக எரியாது, எரியவும் துணை புரியாது. சரிங்களா? மீத்தேன் தான் நல்லா எரியும். மீத்தேன் வாயு தான் எரியும், எரிய துணை புரியிற வாயு எதுனா மீத்தேன் தான். அதனால தான் மீத்தேன் கேஸ் தயாரிக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்போ நைட்ரஜன்லாம் எரியாது. கூற்று: காற்றில் ஆக்சிஜன் மட்டுமே உள்ளது. இந்த கூற்று கரெக்டுங்களா? தவறு. காரணம்: உயிரினங்களின் சுவாசத்திற்கு ஆக்சிஜன் அவசியமாகிறது. காற்றில் ஆக்சிஜன் இருக்குது, ஆனால் அது கூட கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மற்றும் பிற வாயுக்கள்லாம் நிறையவே இருக்குது. அப்போ காற்றில் நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு உட்பட்ட பல்வேறு வாயுக்களின் கலவை உள்ளது. இது உங்களுக்கு படித்தாவே தெரியும். சரிங்களா? அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. உயிரினங்களோட சுவாசத்திற்கு ஆக்சிஜன் அவசியம், ஆனால் நம்ம வெளிவிடுற வாயு கார்பன் டை ஆக்சைடு தானே, அப்போ அதுவும் காற்றில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுக்கின்றன. இது தாவரங்கள் தங்கள் உணவை தயாரிக்க உதவுகிறது. கரெக்டு. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு தான் உள்ளே இழுத்துட்டு ஆக்சிஜனை வெளிவிடுது. அப்படி ஆக்சிஜனை வெளிவிடுறதுனால தான் நமக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்குது. அட் த சேம் டைம் நைட் டைமில் என்ன ஆகும்னா ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுது. அதனால தான் நைட்டில் மரத்துக்கடியில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். அப்போ நமக்கு அது சுவாசிக்கிறதுல பிரச்சனை வரும். அதுதான் மரத்துக்கடியில் படுத்து அந்த பேய் அமுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு காரணம் என்னென்னா மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கிறதுனால தான். அப்போ நைட்டில் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும், பகலில் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளிவிடும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பொறுத்துக. இதில் மேட்சிட்டு இயங்கும் காற்றுக்கு பேர் தென்றல் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 78% இருக்குது. இது இம்பார்ட்டன்ட். காற்றில் நைட்ரஜன் 78% இருக்குது. அப்போ நைட்ரஜன் தான் அதிகம் காற்றில். ஆக்சிஜன் 21% இருக்குது. ஓசோன் படலத்தை பாதிக்கிறது எது? புற ஊதா கதிர்கள். உயிரினங்களின் சுவாசம் ஆக்சிஜன் இம்பார்ட்டன்ட். தீயணைப்பான் கார்பன் டை ஆக்சைடு. நெருப்பு பிடிச்சிச்சுன்னா அணைக்கிறது பயன்படுத்துகிற வாயு எதுனா கார்பன் டை ஆக்சைடு. ஒளிச்சேர்க்கை எதில் நடைபெறும்? தாவரங்களில், விலங்குகளில் நடைபெறாது. காற்றில் நைட்ரஜனோட சதவீதம் 78. காற்றின் வேகம் மற்றும் திசையை கண்டறிய
பயன்படும் கருவி அனிமோமீட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? காற்றோட வேகம் மற்றும் அதோட திசை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுறது எதுனா அனிமோமீட்டர். அதை தான் இந்த கலங்கரை விளக்கம் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த காலநிலை மாற்றம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அனிமோமீட்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோடா நீர் தயாரிக்க பயன்படும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. நம்ம ஓப்பன் பண்ண உடனே உள்ளேருந்து கேஸ் வெளியே வருவது இல்லைங்களா, அது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு தான். ஆக்சிஜனை கண்டறிந்தவர், இது இம்பார்ட்டன்ட், ஜோசப் ஃப்ரிட்ஸ்லி தான் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார். தாவரங்கள் எந்த நிகழ்வின் மூலம் ஆக்சிஜனை வளிமண்டலத்திற்கு வெளியிடுகின்றன? ஒளிச்சேர்க்கை. முன்னே பார்த்தோம் இல்லைங்களா, பகலில் தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறும். சூரிய ஒளி அந்த சக்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு பகலில் வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறும். ஒளிச்சேர்க்கை நடைபெறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம ஹையர் கிளாஸில் படிப்போம். சரிங்களா? அப்போ ஒளிச்சேர்க்கை நடக்கக்குள்ள தாவரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுது. ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு ஒளிச்சேர்க்கை நடைபெறும்னா சன்லைட் வேணும், நீர் வேணும், அது கூட CO2வும் வேணும், கார்பன் டை ஆக்சைடும் வேணும். இது மூணும் சேர்ந்து தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறும். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 0.03. இவ்வளோ தான் இருக்குது. காற்றில் கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்குது. சமையல் எரிவாயு எரிய துணை புரியும் வாயு எது? ஆக்சிஜன். சமையல் எரிவாயு கேஸ் எரியறதுக்கு துணை புரிகிற வாயு எதுனா ஆக்சிஜன். ஒன்றுமே இல்லைங்க. அப்போ அதுலேருந்து ஆக்சிஜன் வருதான்னு கேட்காதீங்க, அதுலேருந்து மீத்தேன் அந்த மாதிரி தான் வரும். அந்த எரியறதுக்கு துணை புரிகிற வாயு சமையல் எரிவாயுன்னு இல்லை, பொதுவாகவே ஒரு விஷயம் எரியுது, நெருப்பு பிடிக்குதுன்னா அங்கே ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நெருப்பு பிடிக்கும். அப்படி அதை அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அங்கே கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, வானிலை மாற்றங்கள் வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் நடைபெறுகின்றன? ட்ரோட்டோஸ்பியர். நீரில் கரைந்துள்ள காற்று எதற்கு உதவுகிறது? நீர்வாழ் உயிரினங்கள் சுவாசிக்க. தண்ணீர்லையும் காற்று கலந்துருக்கு, அது எதுக்கு உதவுதுன்னா நீர்வாழ் உயிரினங்கள் சுவாசிக்கிறதுக்கு. வளிமண்டலத்தில் ஓசோன் படலம் காணப்படும் அடுக்கு எது? ஸ்ட்ரேட்டோஸ்பியர், அதாவது புறவளி மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காற்றின் அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி எது? காற்றழுத்தமானி. காற்றோட அழுத்தத்தை அளவிட பயன்படுவது காற்றழுத்தமானி. பொருட்கள் எரிவதை தடுத்து கட்டுப்படுத்தும் வாயு எது? பொருட்கள் எரிவதை தடுத்து கட்டுப்படுத்துகிற வாயு நைட்ரஜன். டேனியல் ரூதர்ஃபோர்ட் எந்த வாயுவை கண்டறிந்தார்? நைட்ரஜனை கண்டுபிடிச்சது யார்? டேனியல் ரூதர்ஃபோர்டு தான் நைட்ரஜனை கண்டுபிடிச்சாரு. நம்ம ஹையர் கிளாஸில் கெமிஸ்ட்ரியில் வந்து ரூதர்ஃபோர்டை பற்றி பார்ப்போம். சரிங்களா? அந்த உட்கரு அந்த மாதிரி லெசன்லாம் வரும்போது, அதாவது இந்த தனிமங்களில் இருக்கிற உட்கரு அந்த இதெல்லாம் வரும்போது இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இதெல்லாம் படிப்போம் இல்லைங்களா, அப்போ இந்த ரூதர்ஃபோர்டை பற்றியும் படிப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, அவ்வளோதான். இதோட 60 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட டெஸ்ட்டை நம்ம சண்டே எழுதலாம். சரிங்களா? டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நிறைய பேர் மேம் 8th கிளாஸ் போடுங்க, 9th கிளாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சயின்ஸ்க்கு. நான் 6th போகலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லை மேம் 6th வேணாம், 8th 9th போகலான்னாலும் சொல்லுங்கள், நம்ம ஹையர் கிளாஸே பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி 6th 7th முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் மேபி 8th 9th கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 8th 9th போகலாமா, இல்லை இந்த 6th கண்டினியூ பண்ணிட்டு போகலாமான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற இந்த சின்ன சின்ன ஊக்கம், இந்த லைக் ஆகட்டும், ஹைப் ஆகட்டும், இல்லை கமெண்ட் ஆகட்டும், அதுதான் என்னை அடுத்த லெவலுக்கு, அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவை எனக்கு கொடுக்குது. சரிங்களா? நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.